விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். வரவு செலவு கணக்கு தான் பார்க்க போகிறோம். அதாவது போன வருடம் எனது இப்போ அறுவடை முடிஞ்சது இல்லை, அதில் எனது வயலில் வரவு செலவு கணக்காக பார்த்திங்கன்னா என்னென்ன உரங்கள் வாங்கினேன், என்னென்ன விதைகள் வாங்கினேன், மருந்து வாங்கினேன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுதி வச்சு வரவு செலவு கணக்கு தான் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதில் லாபம் எவ்வளவு, நஷ்டம் எவ்வளவு, என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உழவு அப்படிங்கிறதுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுறதுக்கு மட்டுமே அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு பக்கமாக செலவாயிருக்கு உழவு ஓட்டுறதுக்கு மட்டும். ஓகேவா? அடி உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேப்ப முன்னாக்கு 2 மூட்டை போட்டிருந்தேன், சன்ரைஸ் 2 மூட்டை போட்டிருந்தேன், டிஏபி. சன்ரைஸ் அப்படின்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபேட், அந்த இது சொல்லியிருப்பீங்களா, வேல் நியூட்ரியன் சொல்லியிருப்பேன், வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ அது உரங்கள் அண்ட் உரங்களோட பயன்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வேப்ப முன்னாக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 700 ரூபாயில இருந்தே இருக்குது. இந்த 700 ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய வேப்ப முன்னாக்கோட தன்மைகள் அந்தளவுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குதா அப்படின்னா இல்லை. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா 1300 ரூபாயில் பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு வாங்கி போட்டிருக்கேன். அதில் 2 மூட்டை, அதோட ரேட் பார்த்திங்கன்னா 2600 ரூபா. சன்ரைஸ் ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா 850 ரூபா, 2 மூட்டை சேர்த்து 1700 ரூபா. டிஏபி 2 மூட்டை பார்த்திங்க, ஒரு மூட்டை 1350 ரூபா, 2 மூட்டை பார்த்திங்கன்னா 2700 ரூபா. மொத்தமாக அடி உரத்துக்கு மட்டும் 7000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஓகேவா? விதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6802 2 பாக்கெட் வாங்கினேன், அது 3400 ரூபா வந்தது. 4455 ஒரு பாக்கெட்டு 1200, 9375 ஒரு பாக்கெட்டு 1500, 6110 NKவில் பார்த்திங்கன்னா டெமோ கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்தி பார்த்தோம். விதைகளுக்கு மட்டும் இந்த டெமோ பாக்கெட் இல்லாமல் 6500 ரூபா. டெமோ பாக்கெட்டையும் பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கின கணக்கில் நம்ம வச்சோம் அப்படின்னா அது ஒரு 1500 ரூபா சொல்கிறாங்க. அப்போ 7500 ரூபா பார்த்திங்கன்னா இந்த விதை வாங்குறதுக்கு மட்டும் இருக்காது. பார்த்திங்கன்னா நம்ம நடவுக்கே போகல, அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ செலவு ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா விதைக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்ருப்போம் இல்லையா, சோளம் மூன்றதுக்கு, அதுக்கான செலவுகள் அப்படின்னா 3500 ரூபா. இது பார்த்திங்கன்னா இந்த டீ, காஃபி, பிஸ்கெட்டு, நொட்டு நுஸ்கெல்லாம் இல்லாமல் வரக்கூடிய கணக்கு இது. ஓகேவா? அடுத்ததாக முதல் களைக்கொல்லி அடிக்கிறது. முதல் களைக்கொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா 240யும் அட்ரஸினும் அடித்தேன். ஓகேங்களா? 240 பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாங்கியிருந்தேன், 1/2 லிட்டரில் 2. அட்ரஸின் பார்த்திங்கன்னா 1/2 கிலோவில் 5 பாக்கெட் வாங்கியிருந்தேன். மொத்தம் 25 டேங்க் கணக்கு பண்ணி வந்துச்சு. பார்த்திங்கன்னா 500 ரூபா 240. அட்ரஸின் பார்த்திங்கன்னா 1250 ரூபா வந்துருந்தது. முதல் களைக்கொல்லி அப்படின்னு பார்த்தா 1750 ரூபா முதல் களைக்கொல்லிக்கான செலவு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதல் புழுவு மருந்து. புழுவு மருந்து என்ன அடிப்போம், எல்லாருமே அடிக்கக்கூடிய அதே புழுவு மருந்து தான். ப்ரொக்ளைம் தான் பார்த்திங்கன்னா நானும் அடித்தேன், வேறு மருந்து எதுவும் மாற்றி அடிக்கலை. ப்ரொக்ளைம் சேமியா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த சேமியாவை தான் பார்த்திங்கன்னா ப்ரொக்ளைம் வாங்க, இஎம் வாங்க. ப்ரொக்ளைமு, ப்ரொப்பனா சைஃபரு, நீமு, பசை, இதை தான் பார்த்திங்கன்னா நான் முதல் மருந்தாக அடிச்சிருந்தேன் எனது வயலில். ஓகேவா? இஎம் பார்த்திங்கன்னா 350 கிராம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கு 15 கிராம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நான் கொண்டு போவேன். 13லேருந்து 16 கிராம் வரைக்கும் கணக்கில் நான் கொண்டு போவேன். அது பார்த்திங்கன்னா 350 கிராம் வாங்கியிருந்தேன், அதற்கான செலவு 1000 ரூபா. ப்ரொப்பனா சைபர் 1 லிட்டர் வாங்கியிருந்தேன், அது 1050 ரூபா. நீம் வேப்பெண்ணெய், பியூர் வேப்பெண்ணெய், அது 1 லிட்டர் வாங்கியிருந்தேன், அது 500 ரூபா. பசை 300 ரூபாய்க்கு வாங்கி இதெல்லாம் கலந்து தான் பார்த்திங்கன்னா அடித்தேன். அந்த பசை இதெல்லாம் கலக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் சொல்லியிருப்பேன். புழு மருந்துக்கான வீடியோஸ் எல்லாம் இருக்கும் மக்கா சோளத்தில், அதில் போய் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் சொல்லியிருப்பேன். ஓகே, முடிஞ்சு. முதல் உரம் என்ன போட்டேன் கேள்வி. முதல் உரம் அப்படின்னு பார்த்தா 10க்கு 26 2 மூட்டை போட்டிருந்தேன், 20க்கு 22 மூட்டை, டிஏபி ஒரு மூட்டை, சில்வர் போஸ் ஒரு மூட்டை, சன்ரைஸ் ஒரு மூட்டை. இது பார்த்திங்கன்னா வீடியோவில் போட்டிருப்பேன், எனது வயலில் முதல் உரம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா 16 16 பார்த்திங்கன்னா போட்டிருக்க மாட்டேன். இந்த உரங்கள்லாம் கலந்து வைக்கும் போது எனக்கு பத்தாத போயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி வரக்கூடிய ஒரு காம்பினேஷன் என்ன உரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 16 இருந்துச்சு. ஸோ அது ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்போ 2 4 6 8 மூட்டை உரங்கள் பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கருக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன் முதல் உரத்துக்கு. 10க்கு 26 2 மூட்டை பயன்படுத்தினேன். பார்த்திங்கன்னா 1450 ரூபா ஒரு மூட்டையோட ரேட்டு. அதேமாதிரியே 20க்கு 20 2 மூட்டை 1500 ஒரு மூட்டையோட ரேட்டு. டிஏபி ஒரு மூட்டை 1350, சில்வர் போஸ் 950, சன்ரைஸ் 800, 16 பார்த்திங்கன்னா 1500 ரூபா ரேட்ஸ் வருது. இது பார்த்திங்கன்னா என்னுடைய முதல் உரத்தில் நான் பயன்படுத்தின உரங்களில் ஒவ்வொரு உரங்களுடைய ரேட்டும் தனித்தனியாக நான் சொன்னேன். இப்போ 2 மூட்டை 3 மூட்டைலாம் பயன்படுத்தலாம், அதோட ரேட்ஸையும் சொல்கிறேன். அப்படி கணக்கு பண்ணி பார்க்குறப்ப 10க்கு 26 2 மூட்டை 2900 வருது, 20க்கு 20 2 மூட்டை 3000 வருது, டிஏபி 1350. ஸோ இதெல்லாம் சேர்த்து முதல் உரத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 13,500 ரூபா முதல் உரத்துக்கு செலவு பண்ணியிருக்க காஸ்ட்டு. அதேமாதிரி இரண்டாவது மருந்து, அதாவது பார்த்திங்கன்னா இரண்டாவது களைக்கொல்லி. ஓகேங்களா? இரண்டாவது களைக்கொல்லி பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன், ஹார்ச் பயன்படுத்தணும்னு போட்டிருப்பேன், டோரி பயன்படுத்தணும் அப்படின்னு போட்டிருப்பேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அதை விட இந்த டோரியோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாகவே இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரியே இல்லை. அது பார்த்திங்கன்னா
டோரி வந்து லாடிஸ் இருக்கு இல்லைங்களா, அது சேம் வரக்கூடியதான் அந்த டோரி. பட் ரிசல்ட்ஸ் லாடிஸை விட நல்லாவே இருந்துச்சு. 1500 1450. 10ஆவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாரிக் 700 ml வந்து பயன்படுத்தியிருந்தேன். அது 850 ரூபா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முதல் கலைக்கு 2வது கலைக்கு 3800 ரூபா செலவானது. அடுத்தாவது 2வது புழு மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, புழு மருந்து என்ன அடிச்சனோ அது அப்படியே அடித்தேன். அதில் எந்த மாற்றமுமே கொண்டு வரல. அதற்கான செலவு 2850 ரூபா. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. 3வது கலைக்குழி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கிராம்சன். அதாவது பார்த்திங்கன்னா 2வது உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2வது உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை அடிக்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா. கிராம்சன் 3 லிட்டர் வாங்கி 2.5 ஏக்கருக்கு கிளியராக அடிச்சு விட்டோம். அதற்கான செலவு அப்படின்னு பார்த்தா 1200 ரூபா, 1 லிட்டர் 400 ரூபா ரேட்டு. ஓகேவா. 3வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புழு மருந்து. என்ன புழு மருந்து அடித்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா டோசேஜ் அதிகப்படுத்திக்கிட்டேன். சேமியாவே தான் அடித்தேன், ஆனால் டோசேஜ் அதிகப்படுத்த. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டெலிகேட் போவாங்க, அது இதுன்னு ஒரு போவாங்க, கோர்ஜன் அப்படின்லாம் போவாங்க. எவ்வளவு புழுவாக இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ளைம்லேயே கண்ட்ரோல் ஆகிடும். மீடியம் ப்ரோக்ளைம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்கியிருந்தோம் 1400 ரூபா. ப்ரொபனாசைப்பர் 2 லிட்டர் 1300 ரூபா. வேப்பனை 1.5 லிட்டர் 500 ரூபா. பசா 300. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் பயன்படுத்தி இருந்தது. வேறு எதுவுமே பயன்படுத்தலை. இதோட ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3500 ரூபா இதோடைய ரேட். ஓகேங்களா. மொத்தமாக இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் 19 ஒரு தடவை விட்டுருந்தேன். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் 19 வந்து 2வது உரம். ஓகேவா. ஆல் 19 ஒரு தடவை ஒரு 25 கிலோ மூட்டை எடுத்து 2.5 ஏக்கருக்கு விட்டுருந்தேன். 3500 ரூபா அதோடைய ரேட். ஆல் 19 விடுறதுல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு குழிக்கு 1 கிலோவாவது விட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ரிசல்ட்ஸ் வரும். இல்லைனா ரிசல்ட் உங்களுக்கு வராது. ஓகேங்களா. அடுத்தது 3வது உரம் என்ன கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். 3வது உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் பொட்டாஸ் 2 மூட்டை, அம்மோனியம் சல்ஃபேட் 2 மூட்டை, யூரியா 2 மூட்டை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருந்தேன். அம்மோனியம் சல்ஃபேட் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பொட்டாஸ் 2 மூட்டைங்கிறப்ப 3400 ரூபா வருது. அம்மோனியம் சல்ஃபேட் 2 மூட்டை 2200, யூரியா 2 மூட்டை 600, மொத்தம் 6200 ரூபா வந்து பார்த்திங்கன்னா 3வது வாரத்துக்கு நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் நல்லா தெளிவாக பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் பயன்படுத்தின உரங்கள்லேயே யூரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவ்வளோ உரம் கொண்டு வந்துட்டேன். கடைசி உரத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா யூரியா பயன்படுத்திருந்தேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நைட்ரஜன் டிஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா எனது உரத்தில் வந்திருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூரியா பயன்படுத்தினா அதை பயன்படுத்தும் போது யூரியா பயன்படுத்தினோடனே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடுச்சு. ஓகே. 4வது உரம் என்ன கொடுத்த. ஓகேவா. 4வது உரம் வந்து பார்த்திங்கன்னா 1345 சுத்தமான பொட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 13% நைட்ரஜன், 45% பொட்டாஸ், மாதிரி பொட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. லிக்விட் ஃபெர்டிலைசர் அது, சாரி சாலிபிள் ஃபெர்டிலைசர் அது. ஓகேவா. தண்ணியில் கரைச்சி விட்ருவோம் ட்ரிப்பில். அது வந்து 4700 ரூபா வந்துச்சு காஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங். வண்டி விட்டு அறுக்கிறோம் இல்லையா, அறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6500 ரூபா இருந்தது. அந்த அறுத்து போட்டுட்டு போகிறப்ப தப்புக்கிறதெல்லாம் கீழே விழுவுது இல்லையா, நம்ம வந்து வண்டியையும் பார்த்துட்டு போகணும், எல்லாத்தையும் மானிட்டரிங் பண்ணணும். சோளம் கீழே விழுவுதா என்னன்னு பார்த்துட்டு போகணும். ஏன்னா இப்போலாம் நிறையா இது வண்டி அறுக்கிறப்ப சோளம்லாம் கீழே கொட்டிடுது. அதெல்லாம் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளால் கூடவே பொறுக்கி போட்டுட்டு வர முடியாதுங்கிறதுனால 3 நாள் வச்சு அதை பொறுக்க வச்சோம். அதற்கான கூலி அப்படின்னா 600 ரூபா ஆனது. ஓகேவா. இதெல்லாம் ஓகே. அடுத்தது இந்த மருந்து அடித்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த மருந்தெல்லாம் அடிக்கிறதுக்கு நாம் அடிச்சுக்கலாம். நம்மளால் அடிக்க முடியாது, ஹெல்த் கண்டிஷன் வந்து செட் ஆகாது, உடல்நிலை சரியாகாது அப்படிங்கிற பட்சத்தில் பால் விட்டு தான் அடிப்போம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 125 டேங்க், முதல் மருந்துலேருந்து கடைசி மருந்து, களைக்குழி, புழு மருந்து எல்லாம் சேர்த்து 125 டேங்க் அடித்தோம். எங்கள் ஊரில் எங்கள் ஏரியாவில் ஒரு டேங்க் மருந்து அடிக்கிறதுக்கு 70 ரூபா. 16 லிட்டர் ஸ்ப்ரேயரை தூக்கி அடிக்கிறதுக்கு 70 ரூபா சொன்னாங்க. மருந்து அடிக்கிறதுக்கு மட்டும் 8750 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். இதில் மொத்த ஆனம் செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 86,300 ரூபாய். 2.5 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணுறதுக்கு ஆனது. அப்படின்னா ஒரு ஏக்கர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 35,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துடும். இதில் 30,000 35,000 ரூபா ஒரு ஏக்கர் பயிர் பண்ணுறதுக்கு வரக்கூடிய செலவு. 2.5 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 86,300 ரூபா செலவு. வரவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 80 மூட்டையை 2,200 ரூபாய்க்கு போட்டோம் அப்படின்னா 1,68,000 ரூபா நமக்கு வருது. 1,68,000 ரூபாயில் 86,300 நம்ம கழிச்சோம் அப்படின்னா 81,700 ரூபா நமக்கு லாபம். ஓகேங்களா. இதில் இன்னும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான். என்னுடைய போன வீடியோலையும் சொல்லியிருக்கோம், 1,80,000 எவ்வளோ நான் எடுத்திருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் வந்தது. ஸோ இதுலேயும் இந்த வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் தான் வந்திருக்கு. ஸோ நஷ்டம் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை. இதில் வந்து போன தடவை இதில் விஷயம் என்னென்னா மருந்து நானே அடித்தேன். ஓகேவா. இந்த தடவை மருந்து வந்து ஆள் விட்டு அடித்தேன். இந்த தடவை நானே மருந்து அடிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் ஒரு 8,750 ரூபா எனக்கு லாபமாக இருக்குமே தவிர மற்றபடி இதில் எந்த இடத்துலையுமே எந்த மாற்றங்களுமே நான் செய்யலை. கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த டெமோ விதை ஒரு பாயிட்டு கொடுத்தாங்க, அதில் ஒரு 1,500. ஸோ கணக்கு பண்ணி பார்க்குறப்ப பாதிக்கு பாதி லாபம் வர கணக்கில் தான் இருக்குது. உரங்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 ரூபாய்க்கு பக்கமாக உரங்களுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கேன். விதைகளுக்கு வந்து 6,500 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். களைக்கொல்லிக்கு 6,750, புழு மருந்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9,200 ரூபா பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப மோரோவர் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 ரூபாய்க்கு பக்கமாக வந்துருச்சு.
ஓகேவா. ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன தான் விவசாயம் பண்ணாலும் பாதி லாபம் பாதி நஷ்டத்தில் தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர அந்த பாதி லாபமுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் அறுவடை பண்ணி சரியான விலைகளில் விளைவிச்சா தான் உண்டு. ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் போயிடும். இது வந்து நான் ரோட்டில் குட்டி காய வச்சதுனால, நீங்கள் களத்தில் போய் குட்டி காய வைக்கிறீங்கன்னா ஒரு மூட்டைக்கு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அங்கே வந்து அடி வாங்கும். அதில் நான் வேப்ரிட்ஜ் போடுறது அது இதே இப்போ களத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா 80 மூட்டை 100 மூட்டை 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா போய் குமிச்சு சமாளிக்க முடியாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நான் குட்டிக்கிட்டதுனால நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து குமிச்சிக்கிட்டோம். இதே களம் அப்படிங்கிறப்ப ஆள் வச்சு தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாம் இன்னும் வேறுபடும். ஸோ இந்த வருடத்தோட வரவு செலவு கணக்கு என் வயல் அப்படிங்கிறது இது மட்டும்தான். ஸோ பாதிக்கு பாதி லாபம் அப்படிங்கிற கணக்கில் தான் வந்திருக்கு. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வரவு செலவு கணக்கெலாம் எப்படிலாம் குறித்து வைக்கணும், என்ன ஏது எவ்வளோ கால்குலேஷன் அப்படிங்கிறதான் தெரியும். நன்றி.